Hello Tamil viewers. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா adiabatic process. ஸோ இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம பார்த்துட்டோம். பட் இன்னும் சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதை வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். With respect to NEET and JEE சிலபஸ் கவர் பண்றதுக்காக சில விஷயங்கள் about adiabatic process. ஸோ adiabatic process ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். என்னன்னா வந்து PV power gamma is equal to constant. ஸோ ப்ரெஷர் வால்யூம் காமா வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து சிபி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். நம்மளுக்கு தெரியாத ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம ப்ரெஷர் வால்யூம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இதே வந்து டெம்பரேச்சர் வால்யூம் வச்சு பார்த்தீங்கன்னா டிபி பவர் காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுவுமே வந்து அடிபேட்டிக் ஈக்குவேஷன் தான். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? T1 V1 power gamma minus 1 is equal to T2 V2 power gamma minus 1 இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து இந்த காமாக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 plus 2 by F. ஓகே, ஸோ இதாவது ஜென்ரலாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ இதில் எஃப்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து degrees of freedom or degree of freedom of molecule. Degree of freedom of molecule. So degree of freedom of molecule அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of terms expressing the energy of a molecule. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வகையான டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, அதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து number of ways the molecule can move, rotate and vibrate. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆஃப் அ மாலிகுல். ஸோ அந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்கிறோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூவ் தராம வந்து என்ன டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இருக்கும், டிரான்ஸ்லேஷனல் மோஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன், அதே மாதிரி ஃபைனலாக வந்து வைப்ரேஷனல் மோஷன். வைப்ரேஷனல் மோஷன். ஸோ இதில் பாருங்க, ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மோஷனில் எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஒரு மாலிகுலால் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் டு ரொட்டேட், எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் டு வைப்ரேட். ஸோ அந்த நம்பர் தான் மொத்தமாக என்ன சொல்கிறோம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் அ மாலிகுல் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஜென்ரலாக ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஜென்ரலி மாலிகுல் இல்லாமல் ஜென்ரலாக நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹோல் இருக்குது. ஸோ இந்த ஹோலில் இந்த பென்னோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிபிள் மோஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் கேன் கோ லீனியர் லைக் திஸ், இந்த மாதிரி லீனியராக போக முடியும், அதே மாதிரி ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இதான் பாசிபிலிட்டிஸ். வேறு எந்த பாசிபிலிட்டிஸ் என்னால் பண்ண முடியாது. இதுதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நம்பர் ஆஃப் பாசிபிள் மோஷன், நம்பர் ஆஃப் பாசிபிள் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதே மாதிரி தான் ஒரு மாலிகுல் எடுத்துட்டீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை வந்து பாருங்கள். டிரான்ஸ்லேஷனல், எத்தனை எந்த வகையாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், எவ்வளோ வைப்ரேட் பாசிபிள் இருக்குது, எவ்வளோ ரொட்டேஷனல் பாசிபிள் இருக்குது, அதை சொல்கிறதா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆஃப் அ மாலிகுல். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மாலிகுல் இருக்குது சரிங்களா? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாலிகுல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து we have monoatomic molecule, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து diatomic molecule. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா polyatomic molecule. Polyatomic molecule. ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 atom for a molecule அப்படின்னா அது monoatomic molecule. ஓகே, இதே வந்து 2 atoms for a moleculeங்கிறது diatomic, more than 3 அப்படிங்கிறது polyatomic அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஹீலியம், ஆர்கான். ஸோ இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். diatomic பார்த்தீங்கன்னா வந்து O2, H2, HCl இல்லை diatomic வரும். polyatomic பார்த்தீங்கன்னா வந்து NH3, CO2. That's one of the examples of the types of molecules. Okay, so the types of moleculesல ஒவ்வொன்றுக்கும் degrees of freedom என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. Okay, so degrees of freedom value வந்து for example, so degrees of freedom F தானே எடுத்திருக்கோம். So F value பார்த்தீங்கன்னா மோனோட்டாமிக் மாலிகுல் பொறுத்தவரைக்கும் degrees of freedom 3.
இதே டைஅட்டாமிக்கு 5, பாலிஅட்டாமிக்கு 6 ஆர் மோர் தேன் 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ 3, 5, 6 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு என்னது நம்ம லாம்டா வேல்யூ என்னங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லாம்டா வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? ஃபார்முலா 1 + 2/f. ஸோ சப்ஸ்டிட் பண்ணி என்ன வரும் இங்கே? ஸோ 1 + 2/fன்னு போகிறப்ப எனக்கு 5/3. ஓகே, இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வந்து 5 + 2/f அப்போ எனக்கு 7/5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 4/3 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் 1.66, 1.4, இது 1.33 வரும். ஸோ when you do the calculations இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா காமா வேல்யூ ஃபார் ஈச் டைப் ஆஃப் மாலிக்யூல். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமா தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி சிபி, சிவி வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிவி எடுத்துட்டிங்கன்னா அதோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா F/2 × R. ஆருங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது பாருங்கள் 3/2R அதான் சிவி வேல்யூ ஃபார் மோனோட்டாமிக்கு. அதே மாதிரி 5/2R. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். எஃப்ல இருந்து மாற்றி போட்டு வந்துடும். அதே மாதிரி 6/2R சிவிக்கு. இதே மாதிரி சிபி வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து F/2 + 1 × R. ஸோ +1 அப்படிங்கிறத வரும். ஸோ இங்கே பாருங்கள் வந்து we have 5/2R, 7/2R, 8/2R. இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஃபார் த மாலிக்யூல். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா வந்து ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். PV/gamma is equal to C. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறேன்னா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு V. ஸோ அப்போ என்ன வரும்னா இங்கே பாருங்க, ஸோ d/dv of V/gamma plus V/gamma of dp/dv is equal to 0. இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணுறேன் அண்ட் என்னன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஸ்லோப்னு என்ன அர்த்தம்னா வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டில் ஒய் கோஆர்டினேட்டில் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஸ்லோப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூம். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் வால்யூம் இருக்கும், ஒய் ஆக்சஸில் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப dp/dv சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் வித் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் இதான் நமக்கு ஸ்லோப் வேல்யூ ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணி என்ன வருதுன்னா -gamma of p/v. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதான் எனக்கு ஸ்லோப் வேல்யூ. ஸோ நமக்கு டெரிவேஷன் தேவையில்லை. ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க, -gamma of p/v. இதான் ஸ்லோப் ஆஃப் அன் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ திரும்பி நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ் என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? ஸோ ஸோ இங்கே பாருங்க dp/dv is equal to -gamma of p/v. ஸோ இது என்னன்னா இதை வந்து நான் ஐசோதெர்மல் ப்ராசஸோட கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, ஸோ இங்கே ஐசோதெர்மல் ப்ராசஸோட ஈக்குவேஷன் என்னது? PV is equal to constant. இதே என்ன சேம் தான், டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு V. அப்போ என்ன வரும்னா வந்து P × dv/dv plus V × dp/dv which is equal to 0. ஸோ இதில் வந்து எனக்கு dp/dv வேல்யூ என்னன்னு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா is equal to -p/v. -p/v. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதான் வந்து ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ், இதான் வந்து எனக்கு ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ் இஸ் gamma times the slope of isothermal process. Okay, gamma times the slope of isothermal process. So இதை PV diagram ரெப்ரசன்ட் பண்ணுறேன். PV diagram. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி
ஓகே. ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். இது வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ். என்ன சொல்ல வராங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸை கம்பேர் பண்ணுறவங்க அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அதோட ஸ்லோப் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணதான் இந்த கிராஃப். ஓகே. ஸோ நமக்கு தெரியுது ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காமா டைம்ஸ் மோர் தேன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ இதான் அபவுட் சம் டீட்டெயில்ஸ் அபவுட் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ நம்மளுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் சில விஷயங்கள் நம்ம நீட்டு ஜேஇ படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.